திறமைகள் பளிச்சிட கண்ணாடி பரிகாரம். அதாவது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை வீட்டில் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு 5 நிமிஷமாவது அந்த கண்ணாடி முன்னால் உட்காந்து உங்கள் முகத்தை பாருங்கள். நீங்கள் அழகாக இருக்கீங்க, அழகாக இல்லை அப்படிங்கிறத பேசலை. உங்களை நீங்கள் புகழ்ந்து என்ன செஞ்சுக்கோங்க, மனதில் ஒரு இந்த புகழை ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு கதை சொன்னாலும் கதை அல்லது ஒரு கவிதை எந்த விஷயம்னாலும் இந்த கண்ணாடி முன்னால் உட்காந்து அந்த கதைகள் கவிதைகள் எல்லாத்தையும் நீங்கள் படித்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதன் அப்படிங்கிற அறிவாற்றல் மிகப்பெரிய அளவில் வளரும். அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த அறிவாற்றலை மிகப்பெரிய அளவில் அப்படி டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணாடி முன்னால் இருந்து செய்யும்போது நம்ம ஒரு கேமரா முன்னால் நிற்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பலம் உண்டு. நம்மளுடைய சக்திகள் அத்தனையும் அறிவுபூர்வமான சக்திகள் அனைத்தும் நமக்கு வெளி உலகத்துக்கு வரும். அந்த வெளி உலகத்துக்கு வர்றதுனால நமக்கு ஒரு புகழும் அந்தஸ்தும் செல்வாக்கும் மகாலட்சுமி யோகமும் கிடைக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது ஒரு கூர்மையான அறிவு. அந்த அறிவை நம்ம நிறைய படிச்சிருப்போம், சூப்பராக படிச்சிருப்போம், ஒரு டிகிரி 4 டிகிரி கூட வாங்கியிருப்போம், பிஹெச்டி பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு நம்ம கூச்ச சுபாவம் இருக்கும். அந்த கூச்ச சுபாவத்தை வெளியே விடணும் அப்படிங்கிறது தான் புதனுடைய அனுகிரகம். நிறைய பேர் புதன் நல்லா படித்தவங்களுக்கு பயம் இருக்கும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண பயம் இருக்கும், ஒரு தட்ட போய் பேசுவதற்கு பயம் இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு முன்னால் உட்காந்து கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள், கவிதை சொல்லுங்கள், ஒரு கட்டுரை சொல்லுங்கள், படித்த படிப்பை அதன் முன்னால் உட்காந்து சொல்லுங்கள். இது மிகப்பெரிய ஒரு சூப்பர் பரிகாரங்க. ஏன்னா புதனுக்கும் கண்ணாடிக்கும் அவ்வளோ தொடர்பு உள்ள ஒரு விஷயம். தன்னை தானே ஒரு 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 பலத்தை உருவாக்கி கொண்டு என் பலம் இந்த உலகத்திற்கு என்ன செய்யும், மிகப்பெரிய புகழை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் மட்டுமே அந்த புதன் அப்படிங்கிற அறிவு மிகப்பெரிய அளவில் வரும். நிறைய இப்போ எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க நிறைய கற்றுருப்பாங்க, என்னை விடலாம் அதிகமாக கற்றுருப்பாங்க. அவங்க ஒருத்தர் கூட ஜோதிடம் சொல்லாமல் இருப்பாங்க, சூப்பராக படிச்சிருப்பாங்க. அந்த படிப்பறிவுலாம் அவங்கள்ட்ட நிறைய தியரிட்டிக்கல் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அனுபவ ரீதியான அனுபவங்களை என்ன செய்ய முடியாது, இருக்காது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஜோதிடம் மாதிரி இல்லை, பல தொழில்களுடைய சைக்காலஜி, இன்றைக்கி எந்த ஒரு கம்ப்யூட்டர் சைடில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமே இல்லை. சார் இன்றைக்கி நான் மேனேஜர்கிட்ட நான் இப்படிலாம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட கண்ணாடியில் முன்னால் பேசுங்க. நாளைக்கு இன்டர்வியூவில் இப்படிலாம் நான் பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், தைரியமாக சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு போல்டான ஆள் உலகத்தில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அறிவு உங்களுக்கும் பயன்படும், பலருக்கும் பயன்படும். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருத்திக்கும் அழகாக நம்முடைய செல்வாக்குகளும் அற்புதமாக பயன்படும். புதனுடைய அனுகிரகம் சூப்பராக பெறுங்கள். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 என்னுடைய செல் ஃபோன் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூர் சந்திக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாம் அனுப்புங்க. அதுக்கப்புறம் டைம் தரேன், அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.